சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? அம்சவேணி, துலாம் ராசி. நம்ம சிதம்பரையா வைஃப் அம்சவேணிக்கு தானே? ஆமா. அந்த அம்மா வீட்ல இருக்கிறவங்க கூட வந்து வேண்டல, நீ அர்ச்சனை பண்ற? உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. ஓம் அன்னையே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே. இன்னொரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும். சொல்லுமா. பிரபாகரன், மேஷ ராசி, கிருத்திகை லக்னம். இது அம்சவேணி அம்மா பையனுக்கு தானே? ஆமா. அவர் பேருக்கு இன்னைக்கு எதுக்கு அர்ச்சனை? ப்ளீஸ் அர்ச்சனை பண்ணுங்களேன். ஓம் அன்னையே. நிறுத்துங்க. உனக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம்? பிரபாகரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு. இல்ல, அது பாட்டி. அம்சவேணியே உனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். பிரபாகரனா உனக்கு எப்படி தெரியும்? இல்ல தாத்தா, அது எதையும் என்கிட்ட மறைக்கலாம் நினைக்காத. எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன திட்டம் போட்டு வந்திருக்க சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ கோயில ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்தேன்னு சொன்னேன். ஆனா நீ வந்ததுல இருந்து என் குடும்பத்தை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. என்ன திட்டத்தோட வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் என்ன திட்டம் போட்டு வந்திருக்கேன்? அத நீ தான் சொல்லணும். இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ பண்ண போற. உண்மையை சொல்லு. எதுக்காக வந்திருக்க? என் குடும்பத்தை என்ன பண்ண போற? நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் உண்மையிலேயே கெட்ட எண்ணத்துல வந்திருந்தா எதுக்கு பாட்டி பேர்லயும் உங்க பையன் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும்? சரி, நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்க. அந்த நல்ல எண்ணம் என்னன்னு தான் சொல்ல. என்ன தாத்தா, உடம்பு சரியில்லாத பாட்டி குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணக்கூடாதா? அப்படி திட்டம் போட்டு வந்திருந்தா உங்க பேத்திங்க கூட சண்டை போட்டிருப்பேனா? உண்மையாவே உங்க பேத்திங்கன்னு தெரியாம தானே தப்பு நடந்துச்சு. அதுக்கு தானே நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். இந்த பாருமா, மன்னிப்பு கேட்க வந்த சரி. எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசின, அதுவும் சரி. பஞ்சாயத்துல எங்களுக்கு சாதகமா பேசின, இதெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நீ செஞ்சங்க நான் நம்புறேன். பிரபாகரன் பேருக்கு ஏன் அர்ச்சனை பண்ண? பிரபாகரன் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்சவேணி பேரோட சேர்த்து அவன் பேருக்கும் அர்ச்சனை பண்றியே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுமா? என்ன அர்த்தம்? 30 வருஷத்துக்கு முன்னால ஊரை விட்டு போனவன உனக்கு எப்படி தெரியும்? என் பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுமா, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ தாத்தா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எப்படி அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ண? பாட்டிய இதே கோயில வச்சு பார்த்து பேசினேன். அவங்க என்கிட்ட அன்பா பழகுனாங்க. அப்போ அவங்க உங்க பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு உங்க பேத்திய பொண்ணு பார்க்க வரப்போ நானும் அங்க இருந்தேன். அப்போ பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அத பார்க்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூடவே வந்தேன். உங்க பொண்ணு என்ன அவ்வளோ தடுத்தாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா உங்க வைஃப் என் மேல அவ்வளோ பாசம் காட்டினாங்க. அதை என்னைக்குமே என்னால மறக்க முடியாது தாத்தா.
அதனாலதான் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணேன். அவங்க எப்பவுமே ஆசையா பண்ற அவங்க பையன் பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு. மத்தபடி இதுல எந்த இன்டென்ஷனுமே இல்ல.